எஸ்டர்டே நைட் நம்ம போயிருந்தோம் ஒரு கடைக்கு. அங்கே நான் தான் வாங்கினேன். திரும்பு 2 பேருமே திரும்பு. நான் 2 பேரும் அதே சேம் ட்ரெஸ் தான் வாங்கினேன். முன்னாடி போ. ஹாய், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹர்ஷனுக்கு வந்து கொஞ்சம் உடம்புக்கு முடியல. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈவினிங் ஆனாக்கா உடம்புலாம் வந்து வார்மாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சளி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. த்ரோட்லாம் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் டியூஷன் அமைக்கலை. சரி போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். 2 வீக்ஸ் பிஃபோர் கூட்டிகிட்டு வந்தேன் நான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கான் ஹர்ஷன். அதனால் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணணும், அவனோட 20வது வயசில் 100 kg வந்து ரீச் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோ பண்ணியும் பண்ண வச்சாச்சு. திரும்ப இன்னைக்கு டக்குன்னு ஃபீவர் வர மாதிரி இருக்கிறதுனால கொண்டு போய் காமிக்கும் போது மறுபடியும் வெயிட்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணோன்னே 600 கிராம் வந்து அதிகமாக தான் ஆயிருக்கான். அவங்க வந்து நம்மளை கம்மி பண்ண சொன்னாங்க. அடுத்த செஷன் போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சரி என்ன சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாக்கா அதே அட்வைஸ் தான். மார்னிங் ஃபுட் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, வாக்கிங் போக சொல்லுங்கள், சும்மா ஜிம்முக்கு கூட ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருந்தது இல்லையா, அதுக்கு மட்டும் மெடிசன் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு ஹர்ஷனுக்கு வந்து டாக்டர் என்னென்ன அட்வைஸ் பண்ணாங்களோ அதை வந்து நீ வீடியோவில் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டாக்டர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து அவன் சொல்லிட்டு இருந்தான். அவனும் ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லாவே வந்து ஃபாலோ பண்ணுறான். நம்ம சொல்கிற பேச்செல்லாம் மறுபடியும் கேட்குறான். அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தான். இருந்தாலும் எப்படி வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுங்கிறது என்ன எனக்கு தெரியல. சரி ஓகே, அதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணணுன்னாக்கா அடிக்கடி பார்த்திங்கன்னாக்கா விளையாட அமைக்கணும், ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணணும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம். இவங்க எங்கே 2 பேரும் இறங்கினாலோ வீட்டுக்குள்ளே போனாலே ஃபுல்லாகவே விளாண்டுட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக தான் இதில் லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா வீடியோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். காரை விட்டு இறங்கி வீட்டுக்கு போக மாட்டாங்க. முதல்ல கீழே இறங்கி பார்க்கிங்லேயே விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாலும் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் விளாண்டுட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எப்படி தான் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தெரியல. நிறைய வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிற விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம. ஹர்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஜூன் ஜூலையில் லீவ் வருது இல்லையா, வெக்கேஷன் டைமில் இந்தியா போயிட்டு அவனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தோம். இப்போ ரீசெண்ட் டைமில் நான் ஏன் வீடியோலாம் வந்து கண்டினியூ போட முடியலன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹர்ஷன் டேடிக்கு வந்து கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது சைனஸ் ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப இருந்தது. தூக்கம் வந்துட்டே இருக்கும். காரில் போகும்போது சடனாக டக்குன்னு தூங்கிடுறது, அதுக்கு மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்டன் பீரியடில் அவங்களுக்கு தோணுச்சு ஏதோ உங்களுக்கு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியாக வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஊருக்கு போகலான் இருக்கேன், ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்க கூட போயிட்டு நான் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. முன்னாலே எப்போவுமே பார்த்தீங்கன்னா யாரும் இல்லாமல் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீரியஸாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள். அதனால் அவங்களே வந்து சொல்லிவிட்டு எல்லா விஷயமும் அவங்களே ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அதனால் இப்போ நான் இப்போ இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணும் போதெல்லாம் அவங்க இப்போ இல்லை. ஒரு 5 days ஆகுது அவங்க கிளம்பி. 5 days எப்படியோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ப்ராப்ளம் இங்கே நிறைய பேருக்கு நான் சொல்லும் போது சொல்கிறாங்க எங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நானுமே வந்து ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரிலாம் இருக்குது அவங்களுக்குன்னு சொல்லவும் அவங்க வந்து எங்களுக்கு ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த டாக்டர்கிட்ட தான் இப்போ ட்ரீட்மெண்ட்காக அவங்க போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க அந்த ரிசல்ட் எல்லாம் வாங்கிட்டு அவங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கங்கிறத என்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, அதை அப்படியே உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணி கொடுக்குறேன். அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த மாதிரி டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு உடனே வந்து உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பாருங்கள். ஏன்னாக்கா நம்ம நெக்ஸ்ட்டுன்னு அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது சில விஷயங்கள் க்யூர் பண்ண முடியாமலே போயிடும். நிறைய வியாதிகள் அப்படி தான். இது வந்து நான் வியாதின்றது சொல்கிறது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக.
இப்போ டிசீஸ்னாலும் என்ன இது பெரிய வியாதியா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. எது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் உடனே போயிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு என்னன்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதனாவது நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லைனாட்டி ஆல்டர்னேட்டிவாக ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக தான். இங்கே பாருங்கள், ரோட்டில் போகும்போது கூட விளையாண்டுட்டு போகிறான் ஹர்ஷன். வீட்டில் தான் விளையாடுறான்னு சொன்னேன், காரில் விளையாடுறான்னு சொன்னேன். காரை விட்டு இறங்கி பார்க்கிங்கில் விளையாண்டான். இப்போ ரோட்லேயும் விளையாண்டுட்டே தான் போகிறான். இந்த மாதிரிலாம் பசங்க வந்து ஆக்டிவாக தான் இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெயிட் போடுறது எதுக்குன்னு தெரியல. அடிக்கடி பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபெக்ஷன் ஆகிறதும் எதுக்குன்றது தெரியல. சளி பிரச்சனை அதிகமாகுது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓரளவு கண்ட்ரோல் பண்ணணும்னா பசங்களும் நம்ம சொல் பேச்சை கேட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அவங்க பண்ணணும். இப்போ வந்து வீட்டுக்கு நாங்கள் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை கூட அவங்க மாற்றலை. தர்ஷின் பாருங்க பேக் மாட்டிகிட்டே விளாண்டுட்டு இருக்கான். அவனுக்கு அந்த பேக் வந்து கழட்டுறதுக்கு முன்னாடி அந்த பாலை 2 டைம் வந்து விளையாடணும். அது மாதிரி இறங்கணுன்னு விளையாடணும். எனி டைம் பால் தான். நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹர்ஷனோட டேடிக்கு வந்து அங்கே அந்த ஸ்லீப்பிங் சம்மரி இருக்கு இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பஹ்ரைன் டைம் 1 o'clock ஆகுது. அவங்களுக்கு வந்து 3:30 ஆகுது. ஓரளவு ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தர்ஷின் என்ன பண்ணுறான்னு பாருங்களேன். தர்ஷன் என்ன பண்ணுற நீ? இந்த ரொனால்டோ ஜெர்சி வாங்கினால புதுசாக அது வந்து அழுக்காயிடுச்சு, அதனால வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?